தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இந்த 13 பற்றி கதைக்க மாட்டோம், போலீஸ் அதிகாரத்தை கதைக்க மாட்டோம், இப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது. நீங்கள் தவறுதலாம். ஏனென்றால் இந்த 13 என்றது ஏகப்பட்ட அர்ப்பணிப்பால் இளைஞர்கள் தங்களோட உயிர்களை ஆகுதியாக்கி ஒரு இந்திய தேசம் வந்து ஒரு சர்வதேச உடன்படிக்கையாக உருவாக்கப்பட்டு வடகிழக்கு மாகாணம் இணைக்கப்பட்டு தமிழர்களுக்கு காணி போலீஸ் அதிகாரம் எல்லாம் வழங்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டதனூடாக வரப்பட்ட அரசியல் திருத்தம் தான் 13வது திருத்தம். நாங்கள் 13வது திருத்தம் தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு என்பதை என்றைக்கும் கூறியதில்லை, கூறப்போவதும் இல்லை. ஆனால் அது ஒரு படி, அது ஒரு நாங்கள் அந்த தளத்தில் இருந்து மேலே எங்கட சமஸ்டியை நோக்கியோ அல்ல இரு தேசம் ஒரு நாடு, அன்பான இரு தேசங்கள், சிங்கள தேசம் தமிழ் தேசம், இரு தேசம் ஒரு நாடு, அன்பான தேசங்கள் இணைந்திருப்பது. அன்பானவர்கள் தான் இருந்து பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல நேர்மையான பண்பான அன்பானவனோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கலும். பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கடி சண்டைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது? அது அன்பானவன் இல்லையே. ஆகவே அன்பான இரு தேசங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அன்பான எங்களுடைய நட்புக்கும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்க வேணும். நாங்களும் சந்தோஷமாக அவரை வரவேற்க காத்திருக்கிறோம். இன்றைக்கு இலங்கை தேசத்திலே தோழர் அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்றால் மக்கள், அவருக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இலங்கையில் நடக்கிற தமிழ் மக்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கிற அந்த பார்வை இல்லாமலாக்கப்பட வேண்டும். அனைத்து திணைக்களங்களிலும் தமிழர்கள் ஒரு அடிமைகள் போல, ஒரு கொத்தடிமைகள் போல, ஒரு வேண்டாத மனிதர்கள் போல நடாத்தப்படுகின்றார்கள். அவற்றிற்கெல்லாம் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காகத்தான் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிடுகிறது. இந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு புத்தளத்திலும் கொழும்பிலும் போட்டியிடும். கொழும்பில் உள்ள தமிழ் மக்கள் கட்டிடத்துக்கு காசை வேண்டிட்டான் லட்சக்கணக்கில். அவன் சொல்கிறான் அந்த அம்மாட்ட போய், இதெல்லாம் லண்டனில் களவெடுத்த காசோ இது பண்ண காசோ இப்போ ஒன்றும் செய்யலாது, அந்த பாவந்தாய் கட்டுறதுக்கு காசை கொடுத்து ஏமாந்து போட்டு இருக்குது, கட்டி தர்றமெண்டார் தமிழன் தான் சொல்கிறான். ஏகப்பட்ட ஆக்கள் அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டிய காசை கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி இது ஒன்றும் கவனிப்பார் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை கொழும்பில் நான் தமிழில் எழுது போலீஸ் ஸ்டேஷனில் தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்ட ஒருத்தன் சொல்கிறான், நீ தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல யாழ்ப்பாணம் போண்டு. ஆனால் அவரும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் மாணவன். அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கிறது? இது எல்லாத்தையும் உத்வேகமாக ஒற்றுமையாக நீங்கள் வாக்களித்தால், நீங்கள் நல்ல பிரதிநிதிகளை, அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எனக்கே முகந்தெரியாத வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம். அவர்கள் தீய பழக்கமில்லாத நல்ல இளைஞர்களாக மட்டும் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம். அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இருக்கின்ற ஜனநாயக அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களை கவனமாக வழிநடத்தி அவர்களை ஒரு ஆளுமையுள்ள அரசியல்வாதிகளாக, தமிழ் மக்களின் பாதுகாவலராக, எந்த நேரமும் ஒரு தமிழ் மகன் தொலைபேசி கூப்பிட்டால் அவருக்கு அன்றைக்கு அதுக்கு பதில் சொல்லி அவருடைய என்ன பிரச்சனை என்று கேட்டு அந்த பிரச்சனையை முடிவெடுத்தும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை தேடித்தர்ற ஒரு அரசியல்வாதியாக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு அரச
சேவையாளனாக அரச சேவையில் இருக்கிற அரசால தானே நாங்கள் போகிறோம் பாராளுமன்றத்துக்கு, அரசால தானே மாகாண சபை போகிறோம், அரசால தான் அந்த பதவியில் இருக்கிற அனைவரும் எனக்கு போலீஸ் வேணும், போலீஸ் இல்லாட்டா கொஞ்சம் பேர் இருக்கணும், அவை இளைஞர் என்று சொல்கிறது, அவை சொல்லுவோம் நான் போலீஸ் இல்லாட்டா நான் வெளியில் போயிடலாம். ஆனால் இன்றைக்கு எங்கே எப்படி போகணும்? இன்றைக்கும் அவை யாழ்ப்பாணத்தில் தானே இருக்கணும், அவைக்கு இன்றைக்கு போலீஸ் இல்லை. மாநசபைக்கு வந்தோன்னே அவைக்கு போலீஸ் சொல்லப்பட்டுச்சு. இப்படி கன நடிகர்கள் இருக்கணும். இந்த நடிகர்கள் எல்லாம் இல்லாமலாக்கி ஒரு ஆளுமை உள்ள, ஒரு நேர்மை உள்ள, ஒரு பண்பான இளைஞர்களை உங்கள் முன் நாங்கள் கொண்டு வந்து வேட்பாளர்களாக நிறுத்துவோம். அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த ஊழலை, இந்த எங்களை தமிழர்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கின்ற அந்த பார்வையை இல்லாமல் செய்வதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து தமிழர்களுக்காகவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தளத்தில் நின்று களமாடும்.